மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாட்டில் சில கல்லூரிகளுக்கு வெளியில் சில பள்ளிகளுக்கு வெளியவே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எளிதாக மாணவர்களுக்கு கிடைக்குது. அதனால் ஈஸியாக அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. தொடர்ந்து அதுக்கு பழக்கப்படுத்துறதுனால அவங்க குடும்பமே சதஞ்சு போயிடுது. அவங்களோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாணவர் தரப்பு, பெற்றோர் தரப்பு, ஊடக தரப்பு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசும் 1.0 2.1 பேர்லாம் வச்சு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை பக்கத்தில் இருக்க காட்டாங்குளத்தூர், அங்கே புத்திரையில் அமைஞ்சிருக்கு SRM பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் இன்னைக்கு காலையில் தனியார் தங்கும் விடுதிகளில் காவல்துறை 100க்கும் மேற்பட்டவங்க போய் ரைட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 32 பேர் கைது செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதில் சில மாணவர்களும் இருக்கலாங்கிறாங்க, ரவுடிகளும் அதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின், பாங்கு, ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் எடுத்துருக்கிறதா சொல்றாங்க. எப்படி இந்த நெட்வொர்க் செயல்படுது, எங்கிருந்து இவங்க வாங்கிட்டு வராங்க, யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்றாங்க, விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா மாணவர்கள் கைது செய்யப்பட்டதுனால தனியார் மண்டபத்தில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறை அறிக்கை கொடுக்குறப்பதான் யார் யார் கைது செய்யப்படுறாங்கிற விவரம் நமக்கு முழுசா தெரிய வரும். ஏன் இந்த திடீர் ரைடு அப்படின்னு பாக்குறப்ப, ஆகஸ்ட் 11ஆம் தேதி திருத்தணியில ஒரு கார் விபத்து நடக்குது. அந்த கார்ல 7 மாணவர்கள் போயிருக்காங்க. எல்லாருமே இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவர்கள். அதுல 5 பேர் ஸ்பாட் அவுட்டு, 2 பேர் படுகாயத்தோட மருத்துவமனையில அனுமதிக்கப்படுறாங்க. அந்த கார்ல இருந்தும் காவல்துறை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றாங்க. அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டத்திலையும் இந்த மாணவர்கள் போதையை பயன்படுத்துறாங்கிறது தெளிவா தெரியுது. மருத்துவமனையில் இருக்கிற மாணவர்கள் விசாரிக்கிறப்ப, ஆமா நாங்க போதைப் பொருளை பயன்படுத்தணுங்கிறதையும் வாக்குமூலமா கொடுத்துருக்காங்க. சரி, எங்க இது வருதுன்னு பாக்குறப்ப ஆந்திராவில தமிழ்நாட்டுக்குள்ள வருதுங்கிறத ட்ராக் பண்ணிருக்கு தமிழ்நாடு போலீஸ். முக்கியமா ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர் உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு பவன்குமார் ரெட்டி துணை ஆணையர் தலைமையில செங்கல்பட்டு போலீஸ், தாம்பரம் போலீஸ்ன்னு சொல்லிட்டு 100 போலீஸ அங்க முகாமிட்டு ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. அந்த ஏரியாவே ரவுண்ட் அப் பண்ணி நிறைய பெண்கள் விடுதியிலோட ரைட் பண்ணதா தகவல்லாம் வெளியே இருக்கு. அங்கிருந்து கிலோ கணக்கில் எடுத்ததாகவும் தகவல் வந்திருக்கு. இப்ப அவங்க அறிக்கை சொல்றப்பதான் வரும். ஆனா ஒரு கல்லூரி வளாகத்துக்கு வெளியில இவ்வளவு போதைப் பொருட்கள் கிடைக்குதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய கல்லூரிகள், பள்ளிகளுக்கு வெளியே பண்ணாங்கன்னா அந்த மாஃபியா கும்பலுக்கும் ஒரு பயம் வரும், மாணவர்களுக்கும் ஒரு பயம் வரும். ஆமா, இது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அதை தொடர்ச்சியா பண்ணாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாவே இதை பண்ணணும். ஏன்னா வெளி மாநிலத்துல இருந்து தான் நம்ம உள்ள வருது. உள்ள வரும்போதே தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத காவல்துறை தேடணும். இதே மாதிரி தொடர்ச்சியா அந்த மாஃபியா கும்பல், இதை விற்கிறவங்க, இதை பழக்கப்படுத்துறவங்க, அந்த மாதிரியான மாணவர்கள்ட்ட போய் இதை அறிமுகப்படுத்துறவங்க, இவங்க எல்லாரையுமே ஒடுக்குனாதான் ஒட்டுமொத்தமா அந்த கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் ஒழியும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோ போயிருக்காரு. முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. 6 நிறுவனங்கள் கூட முதல் நாள் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. நோக்கியா நிறுவனம், பேபால் நிறுவனம், மைக்ரோசிப் நிறுவனம், ஈல்டு இன்ஜினியரிங்ஸ், அப்புறம் இன்பிங் ஹெல்த் கேர்னு இந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்தா 900 கோடி முதற்கட்டமா நான் 900 crores நாங்க முதலீடு ஈர்த்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு. முதல் நாளே வாங்கி இருக்கிறதா சொல்லிருக்காங்க 900 crores. சரி, இன்னும் சில நாட்கள் இருக்கு, எவ்வளவு மொத்தமா ஈர்த்துட்டு வரப்பாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா RB உதயகுமார் வேற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க முதல் நாள் 900 கோடின்னு சொல்றாங்க. ஆனா இவரோட கட்சியை சேர்ந்த முக்கியமான MP ஜெகத் ரட்சகன், அவருக்கு அமலாக்கத்துறை போட்ட ஃபைனே அபராதமே 908 கோடி. 8 கோடி ரூபாய் லீடிங்ல போயிட்டு இருக்காரு ஜெகத் ரட்சகன். நீங்க இதை ஒரு முதலீடுன்னு சொல்றீங்களா அப்படின்னு அதிமுக கேக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசோட கஜானா காலி ஆகிக்கிட்டு இருக்கு, ஆனா திமுக கஜானா நிரம்பிக்கிட்டு இருக்கு. அதுதான் இதுல தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஃபைனே இவ்வளவு கட்ட சொல்றாங்கன்னா அவங்க கஜானா தான் நிரம்புது அப்படின்றாரு RB உதயகுமார். சரி, திரும்ப அமெரிக்காவுக்கு வந்தோம்னா, அமெரிக்கால அந்த முதலீட்டாளர்கள் வந்தாங்கல்ல அந்த மாநாட்டுக்கு, அங்க என்ன பண்ணியிருக்காருன்னா கிஃப்ட் கொடுத்திருக்காரு முதல்வர். இது தடம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பனை ஓலையில செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல கொடுத்துருக்காங்க. அதுல பித்தளை விளக்கு, கும்பகோணத்துல இருந்து அந்த விளக்கு, விழுப்புரத்துல இருந்து டெரக்கோட்டா சிற்பங்கள், பவானில இருந்து ஜமுக்காலம், வாழை நார் கூடை நெல்லை பகுதியிலேருந்து, இதெல்லாம் சேர்த்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கைவினை கலைஞர்கள் செஞ்சாங்க. அதை இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டம் இருக்கு. இதை நவீன சமுதாயத்துக்கும் நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கிஃப்டா கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க அரசு சார்பில். ஓகே, ஜமுக்காலத்தை விரிக்கிறாங்க, முதலீடுகளை ஈர்க்கிறாங்களா? கையில துண்டை போட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு போயிருக்காங்க. தமிழ் பாடல்கள்லாம் ஒழிச்சிருக்கு. கூகுள் நிறுவனத்துக்கு போயிருக்காரு முதலமைச்சர். ஆமா, ஏதோ கேம்லாம் விளையாடிட்டு இருந்தாரு. அது ஏதோ கேம்னு சொன்னாங்க.
அந்த கேம்லாம் வந்து விளையாடிட்டு இருந்தாரு முதல்வர். ஃபார்முலா 4 ரேஸ் இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா மணி 5 ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஆரம்பிக்கல. ஏன்னா நீங்க இங்க ஷூட்டை முடிச்சுட்டு போய் கலந்துக்கணுங்கிறதுக்காகவா? குட் ஜோக். நீங்க தான் ரேசர் ஆச்சு நேத்தெல்லாம் சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ட்ரெஸ் எல்லாம் கூட போட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, முடிச்சுட்டு பார்க்க போலாம். நானு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளோ? 1699 ரூபாயில இருந்து 14,699 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க மட்டுமே. ஆமா. சரி, எதனால தாமதம் அப்படின்னா, நீதிமன்றத்துல பாஜக சார்பில் வழக்கு போடப்பட்டிருந்தது. இருங்காட்டுக்கோட்டை ரேஸ் ட்ராக் இருக்கப்ப எதுக்கு சிட்டிக்குள்ள நடத்தணும்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலா 4 ரேஸே ஸ்ட்ரீட்டுக்குள்ள நடத்துறதுதான், இந்த மாதிரி முக்கியமான நகரத்துக்குள்ள நடத்துறதுதான் அதோடைய கான்செப்டே. ஓ, கான்செப்டிலே ஒரு பிரச்சனை இருக்கா? சரி. அதனாலதான் வந்து நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க FIA அனுமதி வாங்கி நீங்க நடத்திக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அனுமதி கடிதத்தை நீதிமன்றத்துல கொடுத்ததுக்கு பிறகு நீங்க நடத்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நேத்து வந்து FIA அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து இங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுல மொத்தம் 19 வளைவுகள் இருக்கான். அதுல 2 வளைவுகள் ஆபத்தான வளைவுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை சரி பண்ணிட்டு இங்க நடத்திவாங்க, சரி கொடுக்குறோம்னு அவங்க சொல்லிருக்காங்க போல இருக்கு. நேத்துல இருந்து அதை சரி பண்றதுக்கான வேலைகள் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. ஏன்னா 240 கிலோமீட்டர் வேகத்துல வருவாங்க. அப்ப அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஆபத்தோட ஏற்படலாம் அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் சரி, அங்க இருக்கிறவங்களுக்கும் வந்து சரி. அதனால சரி பண்ணிக்குவோம்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு 5:30 மணிக்கு மேலதான் இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லிடுறாங்களாம் FIAல இருந்து. இன்ஸ்பெக்ஷன் வந்து அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அதுக்கு பிறகு நடக்கும்னு வந்து சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய கனவு திட்டமா அது இருக்கு. ஏன்னா போன வருடம் டிசம்பர் மாசமே நடத்த வேண்டியது, அதுக்குள்ள பருவமழை வந்து பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. இந்த சூழல்ல வந்து நடத்தினாங்கன்னா மக்களே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கறதுனால தள்ளி போட்டாங்க. பருவமழை வரதுக்கு முன்னாடி நடத்துக்கலாம் பிளான்லாம் கரெக்டா தான் போட்டிருக்காங்க. பார்த்தா நேத்து மழை வேற வந்துருச்சு, அது வேற தண்ணியெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மழை வருமானலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில அந்த FIA சர்டிபிகேட்டே ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. சரி, ஓகே, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து இந்த கல்விக்கு நிதி கேட்டிருந்தாங்க. சமக்ரா சிக்ஷா அந்த திட்டம், மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து கல்விக்கான ஒரு திட்டம். அதுல வந்து இந்த வருஷத்துக்கான முதல் தவணை 573 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி இவர் கடிதம் எழுந்தாரு முதல்வர். அதுக்கு வந்து இப்போ பதில் கடிதம் மாதிரி ஒரு விஷயத்த எழுதியிருக்காரு தர்மேந்திர பிரதான், மத்திய கல்வித்துறை அமைச்சர். அதுல அந்த கடிதத்துல தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுவரையும் வந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் சேர்த்து 32 பேர் வந்து 32 முதல்வர்கள் கையெழுத்து போட்டுட்டாங்க அந்த PM ஸ்ரீ திட்டத்துல. தமிழ்நாடு வந்து அதை போடாம இருக்காங்க. அந்த PM ஸ்ரீ பள்ளிகளுக்கான திட்டத்துல கையெழுத்து போடுங்க முதல்லங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதியிருக்காரு. டிமாண்ட் பண்றாங்க, நீங்க இதை பண்ணு, நாங்க அதுக்கப்புறம் அதை பண்றோம் அப்படின்னு. இது சர்வதிகார போக்கு தானே. ஆமா, இதை அனுப்பிச்சு எழுதி அங்க US ஒன்று போட்டு விட்டுருப்பாரா? ஏன்னா முதல்வர் அங்க இருக்காரு. சரி, செப்டம்பர் 12க்கு பிறகு கையெழுத்து போறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல 2 வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வச்சிருக்காரு. வராம அங்கிருந்து காணொலி காட்சி மூலமா தொடங்கி வச்சிருக்காரு. மதுரையிலிருந்து பெங்களூர், எழும்பூர்ல இருந்து நாகர்கோயில் வந்தே பாரத் அதிகாலை 5 மணிக்கு ஆரம்பிக்குது 2 ட்ரெயினுமே. உட்கார்ந்துட்டு வர சீட் எவ்வளவு தெரியும்ல? 1700 ரூபா. மதுரை டு பெங்களூர். அதே மாதிரி எக்மூர்ல இருந்து நாகர்கோயில் வருவோம்னா அது ஒரு 1575 ரூபா உட்காந்துட்டு வர்றதுக்கு. அது நம்ம படுத்துட்டு போறதுக்கே வந்து ஒரு 1000 ரூபா 900 ரூபாய்க்குள்ள புக் பண்ணி போய்க்கலாம். அதுக்கும் அடுத்து இதே மாதிரி ட்ரெயின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்னா வரும் இந்த வந்தே பாரத் மாதிரி. ரயில்கள்லாம் வர்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா வந்து கொஞ்சம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நீங்க செயல்படுத்தணும். அதுல GST இன்கேஸ் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ண அதுக்கும் வந்து GST எல்லாத்துக்கும் அப்படின்னா சுரண்ட மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி மீரட் லக்னோவுக்கும் வந்தே பாரத் திட்டங்களா தொடங்கி வச்சிருக்காரு பிரதமர் மோடி. ஓகே, இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி ரயில்வே மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, எதிர் பச்சை கொடி ஆட்டுறதுன்னா கிளம்பி வந்துடுறாருப்பா. அவர் வந்து ஏதாவது விபத்து நடந்தா மட்டும் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு போவாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த இது PM மோடியை பத்தி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஃபின்டெக் அப்படிங்கிறது நிதித்துறையில உள்ள தொழில்நுட்பங்கள் பத்தி ஒரு மாநாடு கடந்த 5 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு. அந்த 5 ஆண்டுகள்ல நான் கலந்துக்கிட்டேன். பிரதமரா நான் வந்து இந்த 5 ஆண்டுகளுமே இந்த ஃபின்டெக் மாநாடுல கலந்துக்கிட்டேன். இப்ப 2029 நான் 4வது முறையா பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் 10வது ஆண்டு இந்த விழாலையும் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசைப்படுறாரு. நான் தான் 75 வயசுல நீ தூக்க முடியாதுங்கிற இன்டைரக்டான மெசேஜ RSSக்கும் பாஜக காரங்களுக்கும் அடுத்த கட்டத்துல இருக்க தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி புரிய வச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. நான் தான் சொல்றாரா, நான் தான் அடுத்தும் நான் தான் அப்படின்றாரு. அடுத்து இல்லப்பா, இப்ப இதுலயே வேற ஒரு PM மாத்திருவாங்கலாம் சொன்னாங்கல்ல, இதுவே ஃபுல்லா நான் தான், அதுக்கு அடுத்து நான் தான், அதான் அடுத்து எப்பவுமே நான் தான். ஆமா, இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கைக்கு வந்து போயிருந்தாரு. இலங்கையில போய் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, பிரதமர், தமிழ் கட்சிகளை சேர்ந்த MPக்கள் எல்லாரையும் மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு. எதுக்காக வந்து போயிருக்காருன்னா,
கொழும்பு பாதுகாப்பு மாநாடு நடந்திருக்கு. அதுல கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. திருப்பியும் கிளம்பி சென்னை வந்திருக்காரு. செப்டம்பர் 21 அங்க அதிபர் தேர்தல் நடக்க போகுது. ஏன்னா மிகப்பெரிய போராட்டம் முடிச்சது இலங்கையில அதிபரை மாத்தணும் அப்படின்னு. இப்ப மக்கள்கிட்டே வந்திருக்காது. ஒரு பொண்ணான வாய்ப்பு அது விஜய் பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னாடி அங்க போயிட்டு வந்திருக்காரு அஜித் தோவல். இப்போ சில மாசங்களுக்கு முன்பு அங்க ஜேவிபி அப்படிங்கிற கட்சி, அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பு தான் அவங்களோட கொள்கையே. ஆனா அவங்கள கூட டெல்லியில கூப்பிட்டு அஜித் தோவலும் ஜெய்சங்கரும் சந்திச்சாங்க. ஸோ அங்க ஆட்சி மாற்றம் வரும், ஜேவிபி கட்சி ஆட்சிக்கு வரும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எதுக்காக நம்ம சொல்றோம்னா, தொடர்ந்து இலங்கை கடற்படையை தமிழ்நாட்டு மீனவர்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாதுகாப்பு ஆலோசகரே அவரு தான். நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வந்திருக்காராங்கிறது தெரியல. போதான் நமக்கு தெரியும். ஆமா, அதே மாதிரி அங்கிருந்து டைரக்டா இலங்கையில இருந்து சென்னைக்கு வந்தவர் இன்னைக்கு ஆளுநர் RN ரவியை ராஜ்பவன்ல வச்சு சந்திச்சிருக்காரு. ரெண்டு தரப்புலையுமே பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தரப்புலையும் இதை பத்தி எதுவும் வெளியே சொல்லல. ஆளுநர் மாளிகையிலையும் இதை ரொம்ப ஒரு க்ளோஸ்டு மீட்டிங்கா நடத்தி முடிச்சிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக ஏற்கனவே இவர் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. இந்த இலங்கை பாதுகாப்பு, அந்த எல்லை பாதுகாப்பு பத்தி ஏதாவது பேசினாங்களா என்னங்கிறது அவங்க வெளிப்படையா சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வரும். ஓகே, அதே மாதிரி முன்னாள் ஆளுநர் அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியல. ஏன்னா இந்த ஆளுநருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். அவங்களுக்கு யார் குரல் கொடுப்பாங்கன்னே தெரியவே இல்லை. அவங்கள கொடியத்தோட விடாத போது கூட அவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்கல. அதே மாதிரி இப்ப அவங்களே கூட குரல் கொடுத்துக்க முடியல. ஏன்னா கட்சியில அந்த அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போயிட்டாரு. ஒருங்கிணைப்பு குழு தலைவரா H ராஜாவை போட்டுருக்காங்க. 6 பேர் கமிட்டி மெம்பர்ஸா போட்டுருக்காங்க. அதுலயாவது இடம் கிடைக்குன்னு பாத்துட்டு இருந்தாங்களா? போட்டிருக்கலாம் இல்ல. அடுத்து அவங்க ஆளுநராக இருக்க முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. சரி, வேட்பாளராக வந்தாங்க, வேட்பாளர் நின்று மத்திய அமைச்சரானான்னு நினைக்கிறாங்க, அதுவும் கிடைக்கல. சரி, திருப்பி பாஜக தலைவராக நினைச்சாங்க. அமித்ஷா பொது மேடைகள்லேயே ஒரு மாதிரி சச்சரவு ஏற்பட்டது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். சரி, வேற ஏதாவது போஸ்டிங்காக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அசிஸ்டன்ட் லீடர் கூட கிடைக்கல அவங்களுக்கு. இப்ப ஆமா, அதனால கொஞ்சம் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்துல குட்லவல்லேரு அப்படிங்கிற பகுதியில ஒரு தனியார் கல்லூரி இருக்கு. அங்க ஒரு மாணவி அந்த விடுதியில போய் பாத்ரூம்ல போனப்ப திடீர்னு ஒரு ரகசிய கேமரா இருந்தது நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பயந்துட்டு திரும்ப கல்லூரி நிர்வாகத்துல புகார் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே அமுக்கலாம் அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் பார்த்துருக்காங்க. ஆனா மாணவிகள் போராட்டத்தை ஆரம்பிக்க அதுக்கு மாணவர்கள் விடுதியில உள்ளவங்களும் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் விடுதியில இருக்கிற விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் மேல இவங்களுக்குலாம் சந்தேகம் வந்திருக்கு மாணவர்களுக்கு. அதனால போலீஸ்கிட்ட சொல்ல அவனை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அவன் தான் அந்த வச்சு கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் கிட்ட அவனோட லேப்டாப்ல இருந்து எடுத்திருக்காங்க. இதை எப்படி அவன் வச்சிருக்கான் அப்படின்னா, மாணவிகள் விடுதியில உள்ள ஒரு பெண்ணை காதலிச்சு அவங்களோட தனியா இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி தான் நீ அங்க கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஆந்திரா காவல்துறை. ஓகே, மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிமாநிலங்களையும் சரி, விடுதிகளிலே மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான் தெரிய வருது. கொஞ்சம் கல்லூரி நிர்வாகமும் சரி, அந்த மாணவிகளையும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இன்னொரு பக்கம் அந்த கேரளாவில் புயலை கிளப்பி இருக்கு. அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் நடிகைகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மோகன்லால் மௌனத்தை கிளச்சிருக்காரு. பாலிவுட் மாதிரி மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டது கிடையாது மலையாள சினிமாங்கிறது. இப்போதான் படிப்படியே நாங்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். இதனால மலையாள சினிமா முடங்கிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் அந்த சினிமா சங்கம் அம்மாவை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பும் தர தயாராக இருக்கிறோம், உண்மையை வெளியேறணும் தான் நாங்களும் நினைக்கிறோங்க மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய நடிகர்கள் மேல அங்க இருக்கிற நடிகைகள் குற்றச்சாட்டு வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப பக்கத்து மாநிலங்களுக்கும் அந்த விஷயங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. தெலுங்குல பொறுத்த வரைக்கும் சமத்தை என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி விசாரிச்சு அறிக்கை கொடுக்கணும். இங்கேயுமே பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடிகைகளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தாவும் சொல்லியிருக்காங்க, அமலாவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நடிகை ராதிகாவும் சொல்லியிருக்காங்க, விஷால் இந்த மாதிரிலாம் இருந்தால் செருப்பு கழட்டி அடிக்கணும்னு சொல்கிறாரு, நானும் கூட வரேன் வாங்க, எல்லாரையும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரியான விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நடிகை ராதிகாவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மொபைல் மோகம், ரீல்ஸ் மோகமும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இந்த மாணவிகள் கிட்ட. ஓமலூர் நடந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கு. ஓமலூர்ல 65 வயது மூதாட்டி பேதாமாள், இவங்களோட ஹஸ்பண்டும் சன்னும் வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. இவங்க வீட்டு தனியாக இருந்திருக்காங்க. 17 வயது மாணவி, +2 படிக்கிற மாணவி ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள உன்னோட தோட கழட்டி கொடு அப்படின்ட்டு அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. உடனே கட்டையை எடுத்து அந்த பாட்டி அடின்னு அடிச்சு 2.5 பவுன் நகையை எடுத்துட்டு போய் அடகு கடையில் கொடுத்துருக்காங்க. அடகு கடையில எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்க கொடுக்குறாங்க. அவன் 9,000 கொடுத்துருக்கான். அடகு கடைக்காரன் 2.5 பவுன் விலை என்ன 9,000 கொடுத்துருக்கான். அவன் 9,000 வாங்கி அந்த பொண்ணு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கு ரீல்ஸ் போடுறதுக்காக.
இப்போ அந்த சமரச பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தா கூட அது காவல்துறைக்கு போய் இப்போ அந்த பொண்ணை வந்து கைது பண்ணி சேலம் சீர்திருத்த பள்ளியில் அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ரீல்ஸ் முகம் இந்த மாதிரி ஷார்ட்ஸு சீக்கிரமாக வந்து பிரபலம் ஆகணும், நிறையா ஃபாலோவர்ஸ் வரணும், நிறைய லைக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள் வேற ஒரு தடத்துக்கு போறாங்களோங்கிறது எழுது. சில பேர் வச்சு மொத்தமா சொல்லிட முடியாது. பட் எந்த எல்லைக்கு போறாங்கிறதுக்கான உதாரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் நமக்கு காட்டுது. அசாம் மாநில சட்டமன்றத்துல வந்து காலங்காலமா ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய உறுப்பினர்கள் வந்து தொழுகை செய்யறதுக்காக ஒரு இடைவெளி விடுவாங்க. காலை 11 மணி வரை நடக்கும். அதுக்கப்புறம் உணவு இடைவெளிக்கு பிறகுதான் அந்த திரும்ப அவை கூடும். இப்படிதான் இருந்தது. ஆனா ஹிமந்தா பிஸ்வா இப்போ வந்து ஆட்சிக்கு அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி ஆட்சி அங்க இருக்கு. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, இது தேவையில்லாதது, இதெல்லாம் வந்து அவை நடவடிக்கை நேரத்தை வந்து ப்ரொடக்டிவா இருக்கிறத வந்து குறைக்குது, அதனால நான் வந்து இந்த நேரத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய சலசலப்பாக தான் மாறி இருக்கு. ஏன்னா வந்து அவர் ஆரம்பத்திலேருந்தே மத வெறிய தூட்டுற மாதிரி இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு சட்டமன்றத்தில். இப்போ இதையும் வந்து செஞ்சிருக்காரு. ஏன்னா 18 எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து புகார் விடுற அளவுக்குள்ள ஒரு நடவடிக்கை எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஹரியானால ரொம்ப ஒரு சோகமான செய்தி தான். புலம்பெயர்ந்த தொழிலாளி மேற்கு வங்கத்தை சேர்ந்த சபீர், 26 வயது இளைஞர். இவர் பீஃப் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பசு குண்டர்கள் அவரை அடி நடிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப அங்க ஹரியானால பரபரப்பா இந்த செய்தி வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உணவுங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, அதுல போய் யாரும் மூக்க நுழைக்கிறத ஏத்துக்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு விஷயம் நேற்று வந்து நடந்திருக்கு. மகாராஷ்டிரால அந்த கல்யாண் பகுதிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காரு ஒரு வயதான இஸ்லாமிய தந்தை. அவர் மகள் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து பீஃப் நீ வச்சிருக்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள், ஒரு 10-15 இளைஞர்கள் கும்பலா சேர்ந்து அடிக்கிறாங்க அவரை. அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. வீடியோ எடுக்கிறாங்க சுத்தி நின்று. ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சில ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஹிமந்தா பிஸ்வாலாம் சட்டமன்றத்திலே மதவெறியை தூண்டுறாரு அப்படிங்கும்போது இது எங்க போய் முடியுங்கிறதே தெரியாத வகையில தான் இருக்கணும். இல்ல, அந்த ரயில்ல போறப்ப முதியோர் பார்க்கறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பரிதவிக்கிறாரு. சுத்தி எல்லாரும் நின்று அவர் வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், பீஃப் வச்சிருக்கலாம் சொல்லி மிரட்டுறாங்க. பாவமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பதஞ்சலி அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிரீன் கலர்ல ஒரு உணவு ப்ராடக்ட் இருந்தாலோ இல்லை பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் இருந்தாலோ அது என்ன அர்த்தம்? முழுக்க சைவத்தால் அந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்க முடியும். ரெட்ல இருந்து அசைவங்கிறதால நமக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, யாசின்கிற வழக்கறிஞர். பல்பொடி விற்கிறாங்கல்ல பதஞ்சலியிலிருந்து, அதுல கணவாய் மீனி சேர்த்துக்காங்களாம் இன்கிரீடியண்டா. அப்ப மீனுங்கிறது அசைவம் தானே, அது எப்படி வந்து கிரீன்ல வச்சு விற்கலாங்கிறத கேஸ். இப்ப தொடர்ந்து மாட்டிக்கிட்டே இருக்காரு அவரு. பண்றது எல்லாமே 420 வேலைகளா இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் படிக்கிறப்ப. பட் நீதிமன்றம் தான் இன்னும் என்னங்கிற சொல்லணும். இந்த யாசின் சொல்றாரு அவரு. பிரேசில்ல ட்விட்டர், அதாவது இப்போ எக்ஸ் நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் வந்து அவங்க வெளியிடுற பதிவெல்லாம் கட்டுக்கடங்காம எல்லா பதிவுகளும் வருது, சென்சார் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் அந்த அரசு வந்து ஆரம்பிச்சாங்க. அப்பவே வந்து எலான் மஸ்க் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் அங்கே உள்ள ஆஃபீஸையே மூடிக்கிறோம், எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வேலையாட்கள்லாம் தூக்கிட்டாரு. தூக்குனதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதில் நீதிமன்றத்துலேயும் இது தொடர்பாக வழக்கு நடந்துட்டு இருக்கு. நிறைய போஸ்ட் வந்து கண்டமேனிக்கு போட்டுட்டு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு அப்படின்லாம் வாதங்களை வச்சிருக்காங்க. அப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு சட்ட விவகார பிரதிநிதி ஒருத்தரை உங்கள் சார்பில் நியமிங்க, அவர் மூலமாக உங்கள் பதில்கள்லாம் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து எலான் மஸ்க் வந்து மறுத்திருக்காரு. மறுத்ததுனால இப்போ ஒட்டுமொத்தமாக எக்ஸே இங்கே செயல்படாதுன்னு முடக்கிட்டாங்க அவங்க உச்ச நீதிமன்றம். எலான் மஸ்க் முன்னாடி என்ன சொன்னார்னா, இந்த நாட்டிலே நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இந்த நாட்டோட சட்டத்திட்டத்தின்படி தான் ஆரம்பிக்க முடியலாம் பேசியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் முடியாது அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம், தற்காலிகமாக தடைன்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம். என்னது பண மதிப்பிழப்பு என்று மக்களை எவ்வளவோ அலைக்கழித்த போது மன்னிப்பு கேட்காதவர் இப்போது சிலை உடைந்ததற்கு மன்னிப்பு கேட்டாரா? நம்ப முடியவில்லையே. என்ன செய்ய, மகாராஷ்டிரா தேர்தல் கண்மூடி வந்து போகுமா இல்லையா? விருதுநகர் சாத்தூர் பள்ளியில் சீமான் திடீர் ஆய்வு. தான் நடித்த பள்ளிக்கூடம் படம் ஞாபகத்துக்கு வந்திருக்குமோ? டேய், இன்னும் 2 நாள் இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி நேத்தே படிச்சிருக்கணும். அப்பாடா, இது மாதிரி கொஞ்சம் லென்த்தா போன மாதிரியே இருக்குதுல்ல. டேய் மச்சான், அங்க ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஹே சூப்பர், ஹேவ் ஃபன்டா, நல்லா சுத்தி பாரு அப்படின்ட்டு போன வச்சிடறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே கொடுத்துடலாம்.
போன வருஷம் நடத்த முடியல, இந்த வருஷம் நடத்திடலாம்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய கோடிகள் முதலீடு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா தெற்காசியால நடக்கிற ஒரு முதல் பந்தயமா, இரவு நேர பந்தயம்லாம் வந்து சொல்றாங்க இதை. பட் மேபி நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல ஆரம்பிச்சிருக்கலாம். எஃப்ஏ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, அதுல என்னன்னா அந்த நம்ம நிறைய ரேஸ் எல்லாம் பார்த்துருப்போம், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாமே 10, 9, 8 அப்படின்லாம் வரும். அது மாதிரி இவரும் 10 எண்ணத்துக்குள்ள நடத்தி முடியலாம்லாம் பாக்குறாரு. ஏதோ ஒரு சின்ன தரலாம் வந்துகிட்டே இருக்கு. பாப்பா மண்டே பத்தி டீட்டெயிலா வந்து பேசிடுவோம், நடத்துனாங்களா இல்லையா, என்ன நடந்திருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 10 எண்ணத்துக்குள்ளங்கிற விருதை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் 3 உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.